அன்னைக்கு தான் கடைசி சந்திப்பு. அதுக்கப்புறம் ஒரு தடவை கூட நாங்க சந்திக்கல. தமிழ்நாட்டு போலீஸ் வந்து ராகவனை கொண்டு போற வரைக்கும் என்னையும் விசாரிச்சாங்க. குற்றவாளிக்கு ஒத்துழைச்சு தங்க இடம் கொடுத்ததால பத்திரிக்கைங்கிற ஒரே பலத்தை வச்சு கேஸ்ல இருந்து நான் தப்பிச்சிட்டேன். நான் திரும்பி வந்து பார்த்தப்போ அனிதா இல்ல, என் பொண்ணு இல்ல. ஊரை விட்டு போறேன்னு அனிதா லெட்டர் எழுதி வச்சிருந்தா. அதை பார்த்து கூட நான் வருத்தப்படல. ஏதோ நடக்க வேண்டியது நடந்துருச்சுன்னு விட்டுட்டேன். ஆனா அதுக்கப்புறம் என் பொண்ணோட ஞாபகத்தால தினம் தினம் கஷ்டப்பட்டேன். தூக்க வராம வேதனைப்பட்டேன். அப்போதான் எனக்கு புரிஞ்சது, மறக்க முடியாத அளவுக்கு அவன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்தேன். அவளோட ஊர்ல போய் தேடினேன், அங்கேயும் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் தான் டாக்டர் ஹரிக்குமார் மனைவியா என் குழந்தையோட அமெரிக்கா போயிட்டதா கேள்விப்பட்டேன். சந்திரதாசா இந்த மனுஷனோட வாழ்க்கை அதோடு முடிஞ்சது. அதுக்கப்புறம் கவிதைக்காகவே என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிச்சிட்டேன். எல்லா சொந்தத்தையும் இழந்து தனிமரமா நின்ன நான் இழந்த அந்த வசந்த கால வாழ்க்கை திரும்ப வராதான்னு ஏங்கினேன். நான் செஞ்ச தவறை எண்ணி எண்ணி ஒரு குற்ற உணர்வோட தினம் தினம் புழுங்கி புழுங்கி செத்தேன். அப்பதான் அர்த்தத்தை தேடி அலைஞ்ச என் வாழ்க்கையில என் அம்மா வந்தா. நான் அவளை பார்க்கணும், என் அம்மாவை நான் பார்க்கணும். அவ ஒரு தடவையாவது அப்பான்னு என்ன வாயார கூப்பிடணும். ஒரு தடவை என்ன 1000 தடவை கூப்பிடுவா. இல்ல, அதுக்கு அவங்க சம்மதிக்க மாட்டாங்க. என் பொண்ணை பாக்குறது கூட அவங்க அனுமதிக்கிறது இல்ல. யாரு? கன்னியாஸ்திரிங்களா? உன் பொண்ணை நீ ஒரு தடவை பார்த்தா போதும்ல. அது மட்டும் இல்ல, உண்மையும் தெரியணும். அதை நான் பாத்துக்கிறேன். அரை மணி நேரத்துல வந்துடுறேன்னு சொல்லிதான் அவளை கூட்டிட்டு வந்தேன். இப்பவே 1 மணி நேரம் ஆயிடுச்சு. மேட்ரின் என்ன கொன்னுடுவாங்க. நாளைக்கு பரீட்சை வேற ஆரம்பிக்குது. கடவுளே, இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியல. யாராவது பாத்துட்டாங்கன்னா இன்னொரு நாள் வந்து பேசலாமே சார். இதாமா நடந்தது. நீங்க சொல்ற கதை எனக்கு புரியல. அதுவா, நான் உனக்கு தெளிவா சொல்றேன். இந்த கதை எப்படி முடியுதுன்னா, பிரிஞ்சிருந்தாலும் திடீர்னு ஒரு நாள் 15 வருஷம் கழிச்சு நம்மளோட ஹீரோ அவரோட பொண்ணை பாக்குறாரு. அப்ப பொண்ணு எப்படி ஃபீல் பண்ணுவா? எப்படி ஃபீல் பண்ணுவான்னு நான் எப்படி சொல்றது? அது உன்னால மட்டும்தான் சொல்ல முடியும். எனக்கு கதையெல்லாம் அவ்வளவா தெரியாது. ஆமா, தெரியாத கதையை தானே தெரிஞ்சுக்கணும். இந்த கதையில இருக்கிற எல்லாரும் இப்ப உயிரோட தான் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் உனக்கு தெரியும். அவங்களோட ஒரு பழைய போட்டோவை நான் காட்டுறேன் பாரு. இப்போது கதை புரியுதா? அம்மு, அந்த போட்டோல ஒரு குழந்தை இருக்குல்ல, அது பேர் தான் அம்மு. இன்னைக்கு அவளோட பேரு ஹரிதா. உன்னோட அப்பா அம்மா? இல்ல, என் பேர் அம்மு இல்ல. நான் அம்மு இல்ல, ஹரிதா. எங்க அப்பா ஹரிக்குமார் மேனன். ஹரிக்குமார் மேனனோட பொண்ணு நான். நான் நம்ப மாட்டேன். நீங்க சொல்றதெல்லாம் போய். நீங்க போய் சொல்றீங்க. போய் சொல்றீங்க. ச்சே, அந்த பொண்ணு இப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாம் சொதப்பிருச்சுல. நீங்க போயிருக்கல, சொதப்பாம என்ன ஆகும்? யோ, வேலை பாரியா.
கேள்விக்கு யார் வேணாலும் பதில் சொல்லலாம். சிரிக்காம வேலையை பாரியா. இங்க பிரச்சனை என்னன்னு தெரியாம சும்மா ஜோக் அடிச்சுக்கிட்டு இருக்க. இனிமே எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி கூப்பிட்டேன்னா நான் வரமாட்டேன். நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உன்னை இப்ப என்ன பண்றது? எனக்கு பிரச்சனை இல்லை, இப்படியே வாழ்ந்து பழகிட்டேன். ஆனா உண்மை அவளாலேயோ அந்த ஆண்டவனாலேயோ கூட மறுக்க முடியாது. மலர் கொண்ட மென்மை போல் என் மகள் பொன்முகம் பார்ப்பே, ஆலோலம் பாடும் குயில்களும் மோகனம் பாடி வாழ்த்திடவே வாழ்த்துவேன். கைவளை ஓசையில் ஓடும் நதிகளும் தோற்குமே, செங்காந்தல் மலர் கூட உன்னிடம் வண்ணங்கள் கேட்குமே. தூரலின் சத்தம் போல் உன் சிரிப்பொலி கேட்குமே. நீ எந்தன் வரம் தானே, தெய்வீக அம்சம் கொண்ட என் மகளே, என் தாயும் நீ அன்றோ. கண்ணேன் கண்மணியே, உன் தந்தை மனதில் ஊஞ்சிலில் உன்னை இட்டு தாலாட்டுவே. தூரிகை தேடுவே உன்முகம் வரையவே, பூமியில் உலவிடும் தேவதை நீ அன்றோ. கண்ணோடு காண்பதெல்லாம் நீ மட்டும் தானம்மா. உன் நினைவும் உன் மனமும் உன் எண்ணமும் என்னோடு தானம்